வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த காகத்துக்கு உணவு வைக்கும் முறையில் என்னென்ன பலன்கள் இருக்குது, ஏன் அந்த முறை வந்தது என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுக. பொதுவாக காகத்துக்கு சாதம் வைப்பது நல்லது என்று அனைவரும் சொல்வார்கள். அதுவும் சனிக்கிழமைகளில் செய்வது மிகவும் நல்லது. காகத்துக்கு சாதம் வைப்பதால் நமக்கு என்னென்ன நன்மை ஏற்படும் என்று இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுக. சனி பகவான் வாகனம் காகம். நாம் உணவு உண்ணும் முன் காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைத்துவிட்டு நாம் உண்ணால் அதிக லாபங்கள், அதிக மகிழ்ச்சிகள், அதாவது வீட்டில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இதெல்லாம் கூடும். இதன் அடிப்படையிலேயே முன்னோர்கள் இந்த முறையை கையாண்டாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அவங்க இந்த வழிமுறையை கையாண்டதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதை கருத்தில் கொள்ளுங்க. நமது முன்னோர்கள் காகத்தின் வடிவில் பூலோகம் வருவதாக ஒரு நம்பிக்கை. அவர்களுடைய ஆசியால், அதாவது ஆசீர்வாதத்தால், அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் நாம் இவ்வுலகில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடிகிறது என அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலேயே காகத்துக்கு தினசரி உணவு வைக்கிறார்கள். கருத்தில் கொள்ளுங்க. காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் புராணங்களில் நூலில் சொல்லப்படுகிறது. காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசீர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை. காகம் நாம் வைத்த உணவை தீண்டாவிட்டால் இறந்து போன நம் முன்னோர்களுக்கு ஏதோ குறை இருப்பதாக கருதுவது மக்களுடைய நம்பிக்கை. இப்போ இருந்துதான் வருது. கருத்தில் கொடுங்க. காகத்துக்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைத்திருக்கும். வருமானத்துக்கு குறை இருக்காது. மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. சனீஸ்வர பகவானின் வாகனம்தான் காகம் என்பதால் அதற்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடு பலன்களிலிருந்து நாம் விடுபடலாம். அதே நேரம் இறைவனின் பரிபூர்ண அருளையும் நாம் பெறலாம், அன்பையும் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. இதே இன்னொரு தத்துவம் இருக்கிறது. காகத்தை ஆகாய தோட்டி என்று முன்னோர்கள் அழைப்பார்கள். இந்த பறவை யாருக்கும் கெடுதல் செய்வது இல்லை. இது நம்மை சுற்றி உள்ள அசுத்தங்களை அடியோடு அதை களை எடுத்து இந்த பறவை நம்மளை சுற்றுச்சூழலில் நிம்மதியாக வாழ வைக்கிறது. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த காக இனம் அதாவது எத்தனை பிறவிகள் மனிதர்கள் மாறினாலும் இந்த காக இனம் அழியக்கூடாது. அதன் கருத்தில் தான் முன்னோர்கள் உணவு வச்சதாக ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அது எது எப்படி இருந்தாலும் காகத்துக்கு உணவு வைப்பது மிகவும் சிறந்தது. அது சனீஸ்வர பகவானின் ஆசீர்வாதத்தை பெற்றாலும் சரி, இல்லை அது உலகில் இருக்கோ புழு பூச்சிகளை களை எடுத்தாலும் சரி, எல்லாமே நன்மைக்கே என்பது பழமொழி, உண்மை. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் உங்களால் முடியும் அளவுக்கு, அதாவது காகத்துக்கு உணவு உண்ணக்குள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வைங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான முறையில் மாறும். உங்கள் பிள்ளைகளுக்கோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச புதிய தகவல்களை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.